ஹாய் வணக்கம் உறவுகளே. நேத்திக்கு தமிழ் வருடத்தின் முதல் நாள் எப்படி போச்சு எல்லாருக்கும்? எனக்கு ஜாலியாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று, இன்றைக்கி பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய தம்பிக்கு இன்றைக்கி கல்யாண நாள். எல்லோரும் கமெண்டில் ஒரு வாழ்த்து சொல்லிடுங்களேன். என் தம்பிக்கு அவங்களும் சேனலில் தான் இருக்காங்க, டிவிகே தளபதி. எனக்கு சோஷியல் மீடியாவில் தான் அவங்க பழக்கம். ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக அவங்க பழகிட்டாங்க எல்லார் கூடவும் ஜாலியாக. அவங்களுக்கு இன்றைக்கி கல்யாண நாள். ஒரு வாழ்த்து சொல்லிடுறீங்களா கமெண்டில்? சரி, ஓகே உறவுகளே. இந்த வீடியோ எதுக்குன்னா, நேத்திக்கு எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு பொங்கல் வைக்க போனோம் குடும்பமாக சேர்ந்து. குடும்பமானா நானும் எங்கள் வீட்டுக்காரர், என் பசங்க இல்லை, எங்கள் வீட்டுக்காரோட அண்ணனுங்க 2 பேர் இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து லேடிஸு, குழந்தைங்க எல்லாமே போயிட்டு குடும்பமாக பொங்கல் வச்சு படைச்சிட்டு வந்தோம். ஜாலியாக போச்சு. எல்லோரும் இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் பெருநாளில் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது ஜாலியாக தான் இருக்கும்ல. செம்ம ஜாலியாக போச்சு. நேற்று பசங்களுக்குள்ளே சிரித்து பேசிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் லேடிஸ்குள்ளே சிரித்து பேசிட்டு, அவங்க அண்ணன் தம்பிங்க இந்த மாதிரி எல்லோரும் ஒரு குடும்பமாக இருந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கிறது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு அனுபவிச்சுங்க கமெண்டில் சொல்கிறீங்களா? இப்போ நேற்று பொங்கல் வச்சு அதிகமாக வீடியோ எடுக்க முடியல உறவுகளே. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய கோவில், வீடியோ எடுக்கலாம் பர்மிஷன் கிடையாது. அதனால் சும்மா வெளியில் மட்டும்தான் வீடியோ எடுத்தோம். அதை மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். அவ்வளோதான் உறவுகளே. பொங்கல் வச்சு படைச்சோம். படைச்சிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு பிரசாதம்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த உறவுகளே. நேற்றுக்கு நாள் நல்லா போச்சு. எப்படின்னு உங்களுக்கு எப்படி போச்சு நேற்றுக்கு நாள்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்கிறீங்களா உறவுகளே? அவ்வளோதான் உறவுகளே. அப்புறம் படைச்சு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எல்லோரும் குடும்பமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம்.